ICF 144 மார்க் கைரிகள் வழங்கும் லக்கா கிக்கா பவர்ட் பை VK Trichology Hair Clinic. Namaskar, welcome to 144 மார்க் கைலிகள் வழங்கும் லக்கா கிக்கா பவர்ட் பை VK Trichology Hair Clinic. இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் அரவிந்த். லெட்ஸ் வெல்கம் அரவிந்த். என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. அத்த மகராசி அத முழுக்க பேசி கொட்டு மேளம் கொட்டி வாசி. அத்த மகராசி அத முழுக்க பேசி கொட்டு மேளம் கொட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். சார் எப்படி இருக்காரு? சாரி நல்லா இருக்காங்க. கேட்டேன்னு சொல்லுங்க அவரை. சரி, ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஜீ தமிழ் பார்த்தோம். ஜீ தமிழ் கொண்டாட்டத்துல சந்திச்சோம். நல்லா கலாய்ச்சிட்டீங்க என்ன, இப்போ என் கையில மாட்டிட்டீங்க. இல்ல, அது பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அரவிந்துக்குன்னு ஒரு நன்னடத்தை இருக்கு, அதை நினைச்சிட்டு நீங்க பார்த்து எனக்கு பார்த்து செய்யற எல்லாமே. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் வேணுமா கிக்கு வேணுமா? வழக்கம் போல ரெண்டுமே சேர்ந்து கலந்து உப்பு தேவையான அளவு போட்டு கொடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். மசாலா வேணும் கொஞ்சம் ஸ்பைசியா. ஆல் தி பெஸ்ட். ஹாய். அடுத்த ஒரு பார்ட்டிசிபென்ட் பவித்ரா. லெட்ஸ் வெல்கம் பவித்ரா. கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா, கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா. இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. கன்னித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா, கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா. இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா, கித்தாப்பு எல்லாம் மிதிச்சிட்டு போனா. இந்த வப்பாட்டிய பார்த்து என் பொண்டாட்டிய மறந்த, இவ முந்தானைய மோந்து நான் மொப்பம் புடிச்சு நடந்த. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா, கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா. இவ கள்ளுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. என்ன அங்க இருந்து வந்து சைட் அடிக்கிறீங்க? சும்மா பேசிக்கிட்டு பாத்துட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க பவித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? டிவி சீரியல் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ மூவி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எப்படி இருக்கு? டிவி பெட்டரா தோணுதா? ஓகே, ரெண்டுமே ஒன்னும் பெருசா தெரியல. ரெண்டு பெருசா தெரியலையா? பெரிய டிவி வாங்கி பெரிய டிவில பார்த்தா பெருசா இல்ல, எதுக்கும் அதுக்கும் ஒன்னும் வித்தியாசம் தெரியல. ஓகே, நல்ல நேம் எடுக்கணும், அவ்வளவுதான். நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும். சோ லக் வேணுமா கிக் வேணும்? ரெண்டு வேணும். தேங்க்யூ. அடுத்த ஒரு பார்ட்டிசிபென்ட் பிரசாத். லெட்ஸ் வெல்கம் பிரசாத். நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல. நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல.
சோ பாக்யராஜ் சார் மாதிரி சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆனா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல அரவிந்த். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அது? பக்கவா அப்படியே சோபனா ஆன மாதிரி. சோபனாவே ஆனீங்க. சூப்பர். ஓகே பிரசாத் சார் நீங்க சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சிதம்பரத்துல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னவா? அண்ணாமலை யூனிவர்சிட்டில லேப் இன்சார்ஜ் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே நீங்க சொல்லுங்க உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? ரெண்டுமே வேணும். ஹாய். ஃபைனல் வர போற பார்ட்டிசிபென்ட் ஆஷா. லெட்ஸ் வெல்கம் ஆஷா. தாலி சொன்னவன ஓடிட்டாரு. எங்க கட்ட சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுங்க ஆஷா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். மூவிஸ் எத்தனை மூவிஸ் பண்ணிருப்பீங்க? ஒரு 7 மூவிஸ். 7 மூவிஸ். சோ உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? லக் வேணும் கிக் வேணும். ஹாய். பாத்தீங்களா எல்லாமே சூப்பரா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இப்போ லக் கிக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு லக் வருது யாருக்கு கிக் வருதுன்னு பார்க்கலாமா? Let's start first round. Roja, the boss. First, அரவிந்த் உங்களுக்கான கேள்வி. கோவில் வாசலில் உள்ள கடைகள் என்னென்ன? பூக்கடை. பூக்கடை. ஏன் அங்கே கேர்ள்ஸ் இருக்கிறதுனால அங்கே சுத்திட்டு இருக்கீங்களா? தேங்காய் ஊதுபத்தி பூஜை சாமான்கள் தேவையான. ரைட் ஆன்சர் பூஜை. செருப்பு டோக்கன். அந்த காலனிகள்லாம் வந்து டோக்கன் கொடுத்து நம்ம பாதுகாப்பா வச்சுட்டு போவோம்ல. அது கடையா? ஒரு கடை இருக்குமே கோயில் வாசல்ல. கடை இல்லப்பா, அது கடை இல்ல. போட்டோ, சாமி போட்டோ, விளக்குகள் அந்த மாதிரி. சூப்பர். ஒரே சார். விளையாட்டு ஜாமான்கள். குழந்தைங்களை கூட்டு வரும்போது அழுகாம இருக்கிற பலூனு அந்த மாதிரி. ஓகே குழந்தைக்கு. எஸ் ரைட் ஆன்சர். ஒண்ணு மட்டும் தாங்க சொன்னீங்க. அந்த ஒண்ணு பிரசாத் சார். பிரசாதம் அந்த மாதிரி. பிரசாதம் மெயினானது மறந்துட்டீங்களே. நம்ம போறதே அந்த புலியோர சகோதரிக்காக, அந்த லட்டுக்காக தானே போறோம். கோயிலுக்கு போகும்போது பக்தி ஆன்மீகம். யாருக்கு சொல்றீங்க? எங்க காதுல ஒண்ணும் பூ இல்ல. ஒண்ணு அந்த பூக்கடையை சுத்திட்டு வருவீங்க, அங்க பெண்கள் இருக்கும். இல்ல பிரசாதம். ஆன்மீகத்தை பாராட்டி ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கம்மியா கொடுக்குறேன். 1 2 3 போதும். என்ன பிரசாதம் சொல்லல, அதான மெயின். பெரியவங்க என்ன கொடுத்தாலும் அது அவட்ட கொடுத்துருங்க. பேருக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லிட்டேன் மேடம். பிரசாதம். ஓகே இப்போ பவித்ரா உங்களுக்கான கேள்வி பார்த்துருக்கோம். எந்த மாதிரி விஷயங்கள் மறத்து கல்யாணம் செய்வோம்? ஜாப் வந்து வேற ஜாப் இருக்கும். மீன்ஸ் லோ ஜாப் பண்ணுவாங்க, அது ஐயா சொல்லுவாங்க. ஜாப் விஷயத்துல போய் சொல்லுவாங்க. ரைட் ஆன்சர். வயசு வித்தியாசம் இருக்கும். வயசு வித்தியாசம். பாக்குறது சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொல்லி கம்மி சொல்லிடுவாங்க. 16 18 ஒரு 45 இருக்கும். இது டௌரி விஷயத்துல கூட போய் சொல்லுவாங்க. டௌரி விஷயத்துல மீன்ஸ் இவ்வளவு நகை போடுறோம் பணம் போடுறோம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்புறம் போட மாட்டாங்க அந்த மாதிரி. ஓகே ஓகே. டௌரி விஷயத்துல நகை போடுற விஷயம் நோ. சப்போஸ் அவங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு குறைகள் இருந்தா அதை மறைச்சு சொல்லுவாங்க. கண்டிப்பா மறைச்சே ஆகணும், இல்லைன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்? ஜாதகத்துல போய் சொல்லுவாங்க. ஜாதகத்துல குறை இருந்தா கண்டிப்பா சொல்ல மாட்டோம். ரைட் ஆன்சர். ஒண்ணு மட்டும் ராங்கா சொன்னீங்க. அந்த ஒண்ணு அரவிந்த். எனக்கு முன் அனுபவம் இல்லாதனால சரியா தெரியல மேடம். ஆஷா? போதை பழக்கம், குடி பழக்கம். கெட்ட பழக்கங்கள் இருந்தா சொல்ல மாட்டாங்க. போதை, சிகரெட் எல்லாம். ரைட் ஆன்சர். கல்யாணத்தப்போ சொல்லுவாங்களா எனக்கு இந்த நோய் இருக்கு, எனக்கு போதை பழக்கம் இருக்கு, என்னோட ஜாதகம் சரியில்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? அது சொல்ல வேண்டியதுதானே. அவங்களுக்கு இருக்கிற பழக்கம் போதை, அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அவங்களுக்கு இருக்கிறத சொல்றாங்க.
1 2 3 4 தேங்க்யூ 1000 தேங்க்யூ. இப்போ பிரசாத் சார், ஸோ உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம். மாணவர்கள் படிக்க வெளிநாட்டு செல்லும் காரணங்கள் என்னன்னு? நல்ல ஜாப் அங்க கிடைக்கும், நல்ல பெரிய சேலரி நல்லா இது பண்ணணும்னு சொல்லி நல்ல job சம்பாதிக்கலாம். வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ரைட் ஆன்சர். ஸ்டேட்டஸ் சமுதாயத்துல பெருசா உயரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக போறது. வெளிநாட்டுல இருக்கு என் பையன் பெரிய படிப்பு படிக்கிறான் பெரிய. ரைட் ஆன்சர். டெக்னாலஜி நிறைய விஷயங்கள் வந்து வெளிநாட்டுல கத்துக்கலாம். புதுசு புதுசான டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்கிற விஷயம். ஓகே. குவாலிட்டி படிப்பு. வெளிநாட்டு போயிட்டு வந்தா அதுக்கான வந்து மாப்பிள்ளையே பெருசா செய்வாங்க. அந்த விஷயத்துல கூட பையனை நான் வெளிநாட்டுல படிக்க வச்சிருக்கேன். ஒரு நல்ல இடம் பார்க்கணும்னா அந்த மாதிரி அது கௌரவத்துல வருமா? வெளிநாட்டு பறக்கிறதுனால வந்து அங்க இருக்கிற ஜாப் கிடைச்சி சிட்டிசன் ஆகுனா நல்ல ஃபியூச்சர்ல அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் நல்லா இது பண்ணலாம், செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுல. சிட்டிசன்ஷிப் வாங்கினா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்கு. ரைட் ஆன்சர். சொல்லுங்க அரவிந்த். மாடர்ன் லைஃப் ஸ்டைல் மாறும். லைஃப் ஸ்டைலுக்காக போவாங்க. லைஃப் ஸ்டைலே மாறுங்க. பாத்தீங்களா, நல்லா கேர்ள்ஸ் ஜாலி பப்ஸ் வந்துச்சு. விட்டது வாங்கிட்டாரு. 1 2 3 4 நீங்க வாங்குனீங்க உங்க 1000. இப்போ அவங்க வாங்கிட்டாங்க. உங்க 1000 வாங்கி ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ ஆஷா, உங்களுக்கான கேள்வி. காமெடி ஆர்டிஸ்டா இருந்து ஹீரோ ஆனவங்க யார் யார்? சந்தானம். சந்தானம் லேட்டஸ்ட். சந்தானம் ரைட் ஆன்சர். வடிவேல். வடிவேல் ரைட் ஆன்சர். கவுண்டமணி சார். கவுண்டமணி ரைட் ஆன்சர். நாகேஷ் சார். நாகேஷ் சார் சூப்பர். ஒரே ஒரு சார் எவ்வளவு யோசிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க, வெளிநாட்டு போயிட்டு வந்தீங்களா நடுல? அரவிந்த். சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் இப்ப அவர் தானா லேட்டஸ்ட் காமெடி? 1 2 3 4 உங்க 1000 வாங்கிட்டு. சோ பாத்தீங்களா, எல்லாரும் சூப்பரா ஆன்சர் சொல்லிருக்காங்க. லக்கா வாங்கிட்டாங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு இப்ப பாக்கலாம். அரவிந்த் 6000, பவித்ரா 4000, பிரசாத் சார் 5000 and ஆஷா 5000. 4 பேர்ல லீஸ்டா இருக்கிறது பவித்ரா. சோ பவித்ரா உங்களை எலிமினேட் பண்றோம். ஓகே, உங்க காசு எடுத்துங்க பக்கத்துல பாரு. இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பர்சன்ட் கீழே வர கேள்விக்கு கரெக்டான பதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா கேபி ஜுவல்லரி அண்ட் ஜம்ப் ஸ்ரீநகர் வழங்கும் 3000 கிஃப்ட் வச்சர் உங்க சொந்தம். Let's start second round. All in all, அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. ராஜா ராஜா பிக் பாக்கெட். Let's welcome அழகு ராஜா. விடுகதையா இந்த வாழ்க்கை விடை தருவார் யாரோ. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை. ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை. என்ன அழகு ராஜா, என்ன ஆச்சு? இல்ல இந்த ஷோல நிறைய கெட்டப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி எல்லா இடத்துலயும் கிஸ் பண்ணிட்டான். அதுதான் அந்த அடி. கிஸ் பண்ணாங்களா? ஆமாம், தீ பிடிக்க முத்தம் கொடுடா அப்படின்ற மாதிரி கொடுத்தான். கிஸ் பண்ண இப்படி இருக்காதே. நீங்க கிஸ் பண்ணாங்களா? ஆமா, அவ அப்படிதான் பண்ணுவா. எங்கேயுமா கிஸ் எங்கேயுமா? பண்ணாங்க? அது 2வது பொண்டாட்டி. எங்க? அது 3வது பொண்டாட்டி. எனக்கு தெரிஞ்சு நீங்க அடி வாங்கினது பார்த்து கோவத்துல கிக் ஓட்ட மாதிரி இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, அதெல்லாம் யாரோ தப்பா சொல்லிருப்பாங்க. ஓகே, மொத்தமா மீனா எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. விடை தருவார் யாரோ. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ,
ஒவ்வொரு கெட்டப்ல வந்து எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. பாவம் வீட்ல ஏதோ கிஸ் கொடுத்தாங்களாம் வைஃப், அதனால கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டாரு. ஆனாலும் பரவாயில்ல, இந்த கை வேலை செய்து. சோ இந்த ரவுண்ட இவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் நம்ம. ஃபர்ஸ்ட் சான்ஸ் அரவிந்த். சோ நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சும்மா அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். ரெடி. பேர் என்ன? பேர் என்ன? சொல்ல மாட்டேன். ஏன்? சொல்ல மாட்டேன். பரவாயில்ல சொல்லு. நான் அவங்கள்ட்ட தான் சொல்லுவேன். சரி சொல்லு. என் பேர் என்ன தெரியுமா? எங்க அப்பா அம்மா வச்சாங்களா அந்த பேரு. அதான் என்ன பேரு? அதான் என் பேரு. என் பேர் தான் வச்சாங்க. உனக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்களா? ஆமா வச்சாங்க. அந்த மாதிரி என்ன பேர் வச்சிருக்காங்க? அரவிந்த். என்ன படிக்கிற? யூகேஜி. யூகேஜி. எந்த ஸ்கூல்ல? எங்க ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல் பேரு? ஸ்கூல் எங்க தெரியுமா இருக்கு? இப்படி போய் அங்க போய் அப்படி போய் அங்க பாரு. அப்படியே போய் இப்படி சுத்தி இரு விழுப்புரம் வரையும் போயிட்டே நீ? அங்கதான் இருக்கு ஸ்கூல். அங்கதான் இருக்கா ஸ்கூல்? சரி சரி சரி. ஸ்கூல்ல ராமு சும்மா அடிச்சிட்டே இருக்கான். சும்மா அடிக்கிறானா? நீ வாத்தியார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுதானே? அவன் பேர் தான் ராமு. இப்ப நானே அடிக்க போறேன். நீ அப்படியே அடி வாங்கினால? இல்ல இது முட்டம். போய் சொல்லாதா, எல்லாத்துக்கும் தெரியும். சரி சரி நான் வரட்டுமா? வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. ஓடி போ. பாட்டுப்படா. நான் போயிட்டு வா. எங்க போற? பாய் சொல்லவா? எங்க போற? நான் அங்க போவேன். ஒரு டான்ஸ் ஆடலாமே. நீ அழகா டான்ஸ் ஆடுன பாக்கணும்னு தோணுது. நான் ரைம்ஸ் சொல்லவா? டாடி பியா டாடி பியா டானா டவுன் டாடி பியா டச் தி கிரவுண்ட் டாடி பியா டா பாலிஷ் யுவர் ஷூ. அப்புறம் மறந்து போச்சு. ஐயோ எப்படி மறந்து போயிடும் எனக்கு எல்லாமே. மறந்து போனா எப்படி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேன். அதுக்கு தான் எக்ஸாமே எழுத மாட்டேனே. போதுமா? டான்ஸ் மியூசிக். கொஞ்சம் மூடு கிளம்பிடுச்சு பாரு. கட்டு போட்டு நீ இப்படி இருக்க மாமா, நீ சரியில்லை. இல்ல அது வழியெல்லாம் இல்ல. எல்லா வீட்லயும் சொல்லி கொடுத்துருவேன். ஐயோ ஆம்பூர் பிரியாணி அரை வாங்கிட்டு போறியா நீ? 2 பார்சல். மோகர சட்டை. Zero. 4,000. உங்க டோட்டல் ஸ்கோர் 10,000. சூப்பர். Thank you. இப்போ பிரசாத், நீங்க மிமிக்ரி பண்றதா சொன்னீங்க ஃபர்ஸ்ட். ஆமா மேடம். சோ எங்களுக்கு அதுக்கு முன்னாடி உங்களை விசாரிக்க ஒரு நடிகர் வந்திருக்காரு. யாரு? கூப்பிடலாமா அவங்கள? கூப்பிடலாமே. ஹலோ மேடம், ரோஜா மேடம் எப்படி இருக்கீங்க? உங்களே பார்த்து ரொம்ப வருஷமாச்சேன். நல்ல ஜாப்ல எப்படி போயிட்டு இருக்கேன்? நல்லா போயிட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் நிறைய நடிகர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் சில பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களே மீட் பண்றேன். பாய் ஷூ. டெஃபினட்டா கண்டுபிடிச்சிருக்கேன். பாய் பாய். என்னோட ஃபேவரட் ஹீரோ. எப்படி கண்டுபிடிக்க மாட்டேன். தேங்க்யூ. சோ வேற எந்த வாய்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவீங்க? இப்போ இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் பொண்ணுகிட்ட போயிட்டு டிஎஸ் பாலை அவர்கள் வந்து லவ் சொல்றாரு. ப்ரொபோஸ் பண்ண. ஓகே.
அவருக்கு என்ன எப்படி ப்ரொபோஸ் பண்ணிருப்பாருன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ பாலையா சார் வந்து பாருங்க. அடங்கப்பா 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 அடங்கப்பா, அதுல பாதம்மா உன்னை பார்த்த உடனே வயிறுலாம் கிடுக்கிட்டு ஆடுதம்மா ஆடுது. என்ன பார்த்து ஐ லவ்னு சொல்ல, இல்லைன்னா தில்லன்னா வாச்சிருப்பா, தில்லன்னா வாச்சு வேண்டாம்ப்பா வேண்டாம். அடுத்து வந்து ரவிகிருஷ்ணன் அவர்கள் போறாங்க. எப்படி லவ் சொல்லியிருப்பாருங்க. ஏய் அனிதா, ஒரு நிமிஷம் ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டேன் அனிதா, நான் இப்படித்தான் என்னெல்லாம் மாத்த முடியாது அனிதா. ஜபர், உனக்கு லவ் சொல்லி ஒருத்தர் என்ன ரேஞ்சில் இருக்கான்னு பாத்துக்கோ அனிதா. அவ்வளவு சூப்பர் ஃபிகரா இருக்க. உன்னை அவர்லாம் மடிக்க பார்த்த, எங்கேயுமே சிக்க மாட்டேன் அனிதா. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். பாய், see you. வரட்டுமா? வாங்க. அடுத்து கவுண்டமணி அண்ணன் வந்து ஒரு ப்ரோபோஸ் பண்றாங்க. ஐயா ஐயா வணக்கங்க. ஆமா, நீங்க பார்த்த உடனே சும்மா கிர்ன்னு இருக்கு. ஒரு கரும்பண்ணி உள்ள அழகான பொண்ணு இருக்கு. ஐ லவ் யூ சொல்லுன்னு உள்ள கூட்டு போனானுங்க. பாருங்க என்னென்ன நடந்திருக்கு பாருங்க. மொத்தம் மாத்திட்டாங்க. ஐயா, அந்த கரும்பண்ணிய பாத்தீங்கன்னா பின்னாடி வர சொல்லுங்க. வரட்டுங்களா? 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 வாவ், சூப்பர். பிரசாத் பிரசாத். பிரசாத் கதவை சாத்து, 2 மாத்து இவ்வளவு மாத்துக்கு பார்த்தா எல்லாம் மாத்தினால்தான் மாத்திர மாதிரியே வருது. நன்றி. மாமி மடி சார பாத்து உங்க மோகம் ஏறி 0 0 500. ஏன் அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க? எல்லாம் அடி வாங்கினதே சொல்லிட்டு இருக்காரு மிமிக்ரி பண்ணும்போது. எனக்கு எப்படி இருக்கும் அப்ப? போச்சா? உங்க டோட்டல் ஸ்கோர் 5500. தேங்க்யூ. அடுத்தது ஆஷா, வாங்க. கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி, தொட மாட்டேன், விட்டா நானும் விட மாட்டேன். சிறு 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 பழகா சிரித்தது என் சிறு பழகா விட மாட்டேன் நீ தொட்டாம நான் விட மாட்டேன் சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒட்டிக்கலாமா பஞ்சு பஞ்சு நான் இருக்க பட்டிக்கலாமா சுட்டு சுட்டு நெருப்பு போல ஒட்டிக்கலாமா பஞ்சு பஞ்சு நான் இருக்க பட்டிக்கலாமா. கரு கருப்பாயி வெளுத்தது ஏன் கருப்பாயி, தொட மாட்டேன், தொட்டா நானும் விட மாட்டேன். உங்க பேரு? ஆஷா. ஆஷா. ஆஷா தோசா அப்பள வடா நிறைய போடுறேன். கையில போட்டிருக்கேன் கட்டு, இந்தாமா கையில துட்டு. Zero 0 0 1,000. The total score 6,000. இப்போ பவித்ரா. So உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் 500 கொடுத்தா என்டர் பண்ணுவோம். வாங்க. So என்ன பண்ண போறீங்க? சாங். கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, உன் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேரை நானும், உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடம் மாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லை வலி தீரவது என்ன. இப்படின்னா காசு வர மாதிரி இல்ல, ஏதோ ஒரு டான்ஸ் போடுங்க. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி
மூஞ்ச பாக்காதீங்க, அங்க கீழே பார்த்து போடுங்க. இந்த வலி இன்னும் தீரல எனக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நானும் மறுபடியும் முத்தம் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்புறம். ஆமா, கட்டை அடிக்குது வண்டம்மா, வாடி என் குண்டம்மா. குண்டமா மாதிரி இருக்கேன்னா நானு. உங்க பொண்டாட்டி உங்களுக்கு இன்னும் நிறையவே முத்தம் கொடுக்கணும். Zero. 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 1000. So உங்க total score 4500. So பாத்தீங்களா, 4 பேருங்க அழகராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பாட்டு பாடிருக்காங்க, டான்ஸ் ஆடி இருக்காங்க, மிமிக்ரி பண்ணிருக்காங்க, அண்ட் சின்ன குழந்தை மாதிரி கூட பேசியிருக்காங்க. இப்போ யாருக்கு எவ்வளவு லக் வந்திருக்குன்னு பார்க்கலாம். Arvind 10,000, Pavitra 4,500, Prasad 5,500, and Asha 6,000. So 4 பேர்ல மறுபடியும் லீஸ்ட் பவித்ரா. So பவித்ரா, உங்க சீட் ரெடியா இருக்கு. Let's start third round. Bye, Raja. Bye. First Arvind. எவ்வளவு பெட்டு? 2000. 2000. வாங்க வாங்க, இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங். ஓகே அரவிந்த், நீங்க பெட் கட்டிருக்கீங்க பவித்ரா மேல 2000. சோ இவர் ஜெயிச்சா நீங்க கொடுக்கணும், தோத்தா அவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெடி? உங்களுக்கு கேம் பால் பேலன்ஸ். அரவிந்த் மேடம், உங்க முன்னால 2 என்ன பூரி கட்டை இருக்கு, அது மேல குட்டி குட்டி பிளேட், அதுல ஒரு கியூட் கியூட் பால்ஸ் இருக்கு. சோ அந்த பால் கீழே விடாம 2 பிளேட் நீங்க இது மாதிரி கையில புடிச்சுக்கிட்டு ஒரு ரவுண்ட் அப்படி போட்டுட்டு வரணும். இதுக்கு தான் 2000 ரூபாயா? உங்களுக்கு ரவுண்ட்னா ரொம்ப பிடிக்கும்ல, சோ ஒரு ரவுண்ட் போட்டுட்டீங்க. மேடம் கரெக்டா சொன்னாங்க, உங்களுக்கு ரவுண்டுனா ரொம்ப பிடிக்கும். சமுதாயம் தப்பான கண்ணோட்டத்துல அரவிந்த பாக்குது, போலிகளுக்கு கண்டு ஏமாறாது. சோ ரெடி? சரி மேம். 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். சரி. இந்த 65 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு வேலை விழுந்தாலும் திருப்பி செட் பண்ணி வந்து நிக்கலாம். சரி. அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் போட்டா போதும். இது எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் 65 ஆரம்பிப்பீங்களா? எடுத்து வச்சுக்கவா? ரெடி. Your time starts now. இல்ல சுத்திட்டாரு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டுட்டாரு. வாங்கிடுங்க. பிரசாத் வாங்க. எவ்வளவு கட்ட போறீங்க? 1500. 1500 வாங்க. அரவிந்த் மேல கட்டிருக்காங்க பிரசாத் சார் 1500. இப்போ உங்களுக்கான கேம் ஸ்னோ பவுலிங். பிரசாத் சார், உங்க கையில பால் இருக்கு அண்ட் உங்க முன்னாடி 4 கலர் பாட்டில்ஸ் இருக்கு. 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்ல ஒரு வாட்டி இதோட அடிச்சா அப்படி விழணும். ஆனா 1 இல்ல 4 விழணும். 1 தான் திருப்பி போய் நீங்க செட் பண்ணிக்கலாம், திருப்பி வந்து திருப்பி ஆடணும். ஓகே மேம். சோ அந்த 65 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு வாட்டி 4 கீழே விழுது. ஓகே. Your time starts now.
இன்னைக்கு. உன்னை மளிகச்சாவா வாங்க சொல்லிட்டாங்கப்பா. நான் என்ன பண்ணேன்? இல்ல இவங்கள சொன்னேன். நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ண பாருங்க. நானும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணேன் மேடம். கொடுத்துருங்க பாவம். இப்போ ஆஷா வாங்க. எவ்வளோ? 1000. போதுமா? ஏன் பிரசாத் சார் பார்த்து பயந்துட்டீங்களா? சரி 1000 வாங்க. பிரசாத் 30. போச்சா? So, ஆஷா உங்க மேல கட்டிருக்காங்க 1000 rupees. So நீங்க ஜெயிச்சு அவர் கொடுப்பாரு, தோத்தா நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கான கேம் கிளாஸுக்குள்ள பால். என் கையில 10 கிளாஸ் இருக்கு அண்ட் இங்க ஆரஞ்சு கலர் பால்ஸ் இருக்கு. ஒரு பால் இப்படி டேப் பண்ணி இதுல பிடிக்கணும். அப்புறம் கீழ இருந்து கிளாஸ் எடுத்து இதுல வைக்கணும். இங்கதான் பிடிக்கணும், இங்க பிடிக்க கூடாது. 65 செகண்ட்ஸ்க்குள்ள 10 கிளாஸ்ல பால் இருக்கு. ஆனா இங்கதான் கிளாஸ் பிடிக்கணும். Your time starts now. இல்ல கிளாஸ்ல சிப்ஸ்னா சூப்பரா இருக்கு இல்ல அரவிந்துக்கு. இல்ல இது குலாப் ஜாமுன் வச்சுக்கோ மேம், நல்லா இருக்கும். சோ 1000 rupees. 6 கிளாஸ் மட்டும் தான் வச்சீங்க, இன்னும் 4 இருக்கு, கொடுத்துருங்க. ஓகே, 3 பேர் சூப்பரா ஒருத்தர் மேல ஒருத்தர் பெட் கட்டிட்டு கேம் விளையாடுறாங்க. சில பேர் ஜெயிச்சாங்க, சில பேர் தோத்தாங்க. ஆனாலும் லக் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. யார்கிட்ட இப்ப லக் இருக்குன்னு பாக்கலாம். அரவிந்த் 13,500, பவித்ரா 2,500, பிரசாத் சார் 5,000 and ஆஷா 5,000. ஸோ லீஸ்ட் இருக்கிற 2 பேர் எலிமினேட் பண்ணோம். ஆல்ரெடி ஒன்னும் பவித்ரா வெளியே இருக்கு. ஸோ 1,500 கட்டினதுனால ஆஷா கூட டை ஆயிடுச்சு. டாஸ் போடலாமா? போடலாம் மேடம். வாங்க. ஸோ உங்களுக்கு தலை வேணுமா பூ வேணுமா? எப்பயுமே தலை தான். பூ. ஓகே, ரெடி. கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ யார் உள்ள யார் வெளியே சொல்லி. கங்க்ராட். நீங்க உள்ள வெளியே சூப்பரா விளையாடுங்க. அவங்களுக்கு துணையா உட்காருங்க வெளியே. Let's start final round. ராஜா ராணி. உங்க மாதிரி ஒரு கியூட்டான பொம்மை உங்களுக்கு. தேங்க்யூ. இப்போ நீங்க தான் ஹையஸ்ட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். இது இல்லாம உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்தா நீங்க இது வச்சுப்பீங்களா இல்ல அந்த ஆப்ஷன் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா? இல்ல இதே ஏன்னா எதுக்குள்ள லக் நிறைய இருக்குன்னு தெரியாது. கிடைச்சதை வச்சுக்கோ மேடம். அந்த ஆப்ஷன் என்னன்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பலையா? இல்ல வேணாம், நமக்கு வந்து வச்சு வாழ்க்கை ஒன்னும் பண்ண முடியாது அவரை. சோ உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு இதே போதும். என்ன அடம் பிடிக்கிறாங்க குழந்தைங்க மாதிரி. ஆப்ஷன் என்னன்னு கூட அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சோ ராஜா ராணி 2 பேருக்குமே வேண்டாமா? நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. ஃபைனல் சான்ஸ். சரி, நான் பெரியவங்க பேச்சே கேட்டு ராணி எடுத்துக்கிறேன். நீங்களும்? எனக்கு இதே போதும். அவங்க கேட்க மாட்டாங்க. சோ அவங்க ஆல்ரெடி ஏதோ இடம் போட்டுட்டாங்க நினைக்கிறேன். இல்ல ஏதோ ஓட்ட வழி தெரியுதான்னு தெரியல மேடம். சோ இப்ப ராஜா அண்ட் இந்த டெடி பேர் யாருக்குமே வேண்டாம். சோ இது 2க்குள்ள என்ன இருந்தாலும் அது எனக்கு தான். ஓகே, இதுக்குள்ள இருக்கிற அமௌண்ட் பார்த்தா நீ அழ போற. இங்க இருங்க, உங்க பேச்சு கேட்டு தான் மாத்துறேன். பெரிய பிரச்சனை பண்ணாங்க. நீங்க தானே சொன்னீங்க நீ எப்படி த்ரெட் பண்ணி.
பாத்தியா பெரியவங்க எப்பவுமே நல்லதுதான் சொல்லுவாங்க. பெரியவங்க நல்லதுதான் சொல்லிருக்கீங்க. சோ இப்ப ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா? அதுவும் எனக்குதான். ராஜா ஜி பூம்பா ஓபன். நான் அது வேண்டாம் சொன்ன தவிர அது ரெண்டுத்துல நீங்க தான் செலக்ட் பண்ணிக்கணும். அதுவும் நான் எப்படி சொல்ல முடியும்? அதுக்காக லம்பா 40,000 ரூபாயா? சோ யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். ஓகே ராணி, பாவம் நம்ம புள்ள நிறைய கொடுங்க. லக்க 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 ஓபன். ராணி கை விடல. கல்யாணம் ஆகலன்னு சொன்னோட நிறைய அள்ளி கொடுத்துச்சு. பாபா ஸ்வயம்வரம். ஸ்வயம்வரம் உங்களை அப்ப வில்லெல்லாம் உடைக்க சொல்லுவீங்களா? சோ இந்த 20 பேர்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு இப்ப பாக்கணும். கான்பிடென்டா இருக்கீங்க. சோ அவங்க கான்பிடென்டா இருக்காங்க இதுல நிறைய இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிடும். நிறைய இருக்கா இல்லையா? எனக்கு அதான் டவுட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கொஞ்சம் விட்டு விட்டு எழுதுங்களேன். 13 14 15 16 17 18 19 20 21 22 23 20 25 26 27 28. நீங்க தான் நான் கையில கொடுத்தா இப்படின்னு போறாங்க காசு வாங்காம. பொம்மை வச்சுக்கோங்க, காசு அவங்களுக்கு கொடுத்துங்க. சோ இப்போ காசு வந்த சந்தோஷத்துல 2 பேர் இருக்காங்க. ஆனா வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்பதான் பார்க்க போறோம் ரியல் கிக். இந்த ரவுண்ட்ல ரெட் வந்த கிக், கிரீன் வந்த லக். ஆஷா கிட்ட இருக்கு 33,000 அண்ட் அரவிந்த் கிட்ட இருக்கு 43,500. சோ லீஸ்டா இருக்கிறதுனால ஆஷாக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். ஃபைனல் சான்ஸ். கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, உங்க லக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பின்னரை சுத்தும் போது இந்த கிரீன் வந்து நின்னாதான் நீங்க வின்னர் ஆக முடியும். அண்ட் அந்த 43,500 உங்க சொந்தம். என்ன சொல்ல வந்தேன் நானு? அவங்க பார்க்கும்போது அவங்க லக் சரியில்லை, ஆனா நீங்க பார்க்கும்போது உங்க லக் சரி இருந்ததா அந்த 43,500 உங்ககிட்ட இருக்கும். மேடம் அப்படி வேணாம் மேடம். நீங்க நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ட்விஸ்டரை சுத்துங்க. இந்த கிரீன் வந்து நின்னாதான் இந்த எபிசோட் இல்ல நீங்க. அவங்க தோத்துட்டாங்க, இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன். ஐயா அப்படின்னு நீங்களும் விளையாடணுமே. நாமே ஒரு புது கேம் உருவாக்க கூடாது. வேண்டாம். நான் ஆசீர்வாதம் பண்றேன். ஒரு மண்ணா கட்டி வேணும், ஆசீர்வாதமே வேணும். அந்த பையனை அவங்க அங்க உட்கார சொல்லுங்க. பேட் வைப்ரேஷன் என்ன சுத்தி இருக்கு. சுத்துங்க. உண்மையில எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ரொம்ப என்ஜாய் பண்ண. தேங்க்யூ. அண்ட் ஆஷா யூ ஆர் லக்கி. ஃபைனல் வந்துட்டீங்க. அண்ட் 33,000 உங்க சொந்தம். நீங்க ஹைலி டேலண்டட், ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாரையும் அப்படி வசியம் பண்ணிட்டீங்க. இங்கேயும் வசியம் பண்ணிட்டீங்க. சோ இந்த எபிசோட் வின்னர் 43,500 அரவிந்த். இவங்களுக்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கு பர்சன்ட். கீழே வர கேள்விக்கு கரெக்டான பதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் ஸ்ரீநகர் வழங்கும் 3,000 கிஃப்ட் வவுச்சர் உங்க சொந்தம். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்காக்கு மறுபடியும் சந்திப்போம். அது வரை கீப் ஸ்மைலிங். பை பை.
டிசிஎஃப்பின் 144 மார்க் கைலிகள் வழங்கும் லக்கா கிக்கா பவர்ட் பை வி கேர் ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக்.